சீக்கிரமாக வாருங்கள் இருந்து கூறியிருந்தது என்ன காரணமோ என்னைக்கான அவர்கள் இன்னும் வரவில்லையே. ஒரு சனம் தூங்கிருச்சு மரத்திலே ஒரு ஆண் மயிலாய் காப்பட்டது தொகையை விரித்துக் கொண்டு எப்படி ஆடிக்கொண்டிருக்க தெரியுமா? உங்களுக்கு தங்கம் மயிலாட்டம்
பிடிச்சிட்டு வந்து ஆண்மையில பிடிச்சிட்டு வந்து சொன்னக்குடி அடைத்து சொன்னக்குடி அடைத்து சொன்னக்குடி அடைத்து நீ பால் கொடு பழம் கொடு மயில பூடிச்சு குண்டி அடிச்சு மயிலே எங்க அம்மா ஆசைப்பட்டுருச்சு நீயா வந்துரு மல்லிகால விட்டு பிடிச்சு விடுவேன் என்னது மம்புட்டிய கையில் எடுத்து மம்புட்டிய தொழில வைத்து மனதோட படைய தோறந்து மயில் வந்து இங்க வந்திருக்குது மயில் இப்பதான் தோன்றுக்குது முதல்ல பயமா தான் இருக்குது ஒரு விஷயம் போயிட்டீங்கன்னா குளிர்விட்டு போயிடுறேன் நான் சொன்ன மாதிரியே எத்தா தண்ணி இருக்குது மனுஷன் மாதிரி ஏமா சரி நான் சொல்றேன் யாருன்னு இருந்தாலும் நீங்களும் இங்க என்னமா செய்றீங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆரியமலம் இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே எங்கம்மா உங்க கழுத்துல தாலியை காணா உள்ள இருக்குது வெளியே காட்ட முடியாது முடியாதா உள்ளுக்குள்ள இருக்குது தாலி மட்டும் வெளியே காட்டினா வேறு கட்டி அது சரி இருந்தாலும் என்ன யார் என்று கேட்க அல்லவா நான் யார் என்றால் உங்களுடைய அதாவது இளவரசி இருக்கிறாளே ஆரியமாலா இந்த பெண்ணை சிறை எடுக்க வந்த தேவகுமாரன் நான் தான்ப்பா ஆமா சரி சரி அம்மா நீ கிரியேட்டுக்கு போனீங்கன்னா நாங்க 2 பேரு சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல பழம் கொடுப்பேன் அப்ப பாலை சப்பனை என் பழத்தை கோத்தணும் அப்படியா கொத்து வர வர தோழி பெண்கள் யாருக்குமே அம்மாவுக்கு வர்றது இல்லை என்னமோ வந்தமா போனோமான்னு நான் மயம் பிடிச்சி தொண்டை கொண்டு அடைச்சு பால் குடிக்கிறது என் பழத்தை கொத்த மாட்டேங்குது நான் விட்டுவிடாது இப்படி உரிச்ச துடிச்ச மாதிரி நல்ல விடியலுக்குள்ள கரைஞ்சி போயிட்டு நான் ஓய்வெடுக்க வேண்டும் நீ சென்று என் சிம்மாசனத்தை சுத்தப்படுத்து குப்பை அடிச்சா நீ வெள்ளை எடுத்து விட்டு ஒரு நாளைக்கு 3 என்ன செய்யணும் நான் வெஞ்சாமரத்துக்கு எங்க போவேன் எஞ்சாமரத்தா குண்டியே கழுவுறது இல்ல பாவாடைக்கு போய் என்ன ஒத்தையடி மலையிலே உருவலமா போறவள அம்மா வெட்டரு வகையில் கொண்டு விந்தி விந்தி போறதங்க அம்மா தூக்குதான் சட்டி இல்ல எனக்கு இன்னைக்கு துணைக்கு வர ஜோதி போய் சேர்ந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல ஜலத்தை பெத்துக்குமே வருத்தத்துல பாடிப்பாங்க ஒழுங்கா கருப்பு நீலா நீ உள்ள நோக்கம் கெட்டு போயிருக்கு பாடுங்க தலாட்டு மாறி போனதை
நாளைக்கு ஒரு வீட்டுக்கு நீ போற என்ன பண்ண போற? நான் பொம்பளைன்னா எப்படி படுக்கணும்னு என்னை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அப்படியா? நீ மட்டுமல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க பொம்பளைன்னா எப்படி படுக்கணும். நல்லா பாத்து. என்னடி இது? இப்படியா படுப்பாங்க? நீ படுக்க மாட்டேன். நீ படுக்க விட. ஐயோ உன் இஷ்டம், நீ எப்படியா படுவா? கையை மடக்கி காலை மடக்கி ஒரு புள்ளி உடம்பு வெளியே காட்டாம நாமளே 1/2 மணி நேரம் காலமே கொடுத்தாலும் சாமி கொடுத்தாலும் நம்ம ஒத்துக்கூடாது. நேரத்தில் எச்சு ஒத்தத்தோடு தாக்கி பார்த்தா நம்ம உழைக்கூடாது. ஆரியம்மா கட்டுக்காவல் எங்க இருக்குது? காலு கவட்டை கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு காவல் பாக்குறீங்க. ஏமா உன் பேர் என்னம்மா? சும்மா சும்மாவா? சும்மாவெல்லாம் கிடையாது. ஒரு ராத்திரிக்கு 3000 ரூபா, 3000 ரூபாயா? காலங்களே 4000 இருக்கு. 3000 முழுசா வந்துடுது. எப்ப சாமி ஏத்து? அதெல்லாம் எப்பவே ஏத்தியாச்சு. உனக்கு என்ன தெரியலையா? கேத்துல இருக்குது. நான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கூட வாங்கிக்க. எப்படி சாமி? கை காலெல்லாம் வலிக்குது. நாளைக்கு பார்க்கலாம். 4 பேர் வந்துட்டு போறாங்க. என்ன எந்த நாளா சேர்த்துக்க வேண்டியதானே? கை காலம் கப்ப மூட்டா வலிக்குது. ஏமா 4 பேர் வந்துட்டு போனா அப்புறம் எப்படி இருக்கு? சரி, அதுக்கு என்ன செய்யறாங்க? நாளைக்கு வேணா பார்க்கலாம். நாளைக்கா? எங்க வருது? நான் வீட்டுக்கு தூரமா இருக்கிறேன். நாளைக்கு அருமைமே. சரி இருக்குது. அது அப்புறம் நான் முதல் தண்ணி கூட ஊத்துல. ஏமா ரொம்ப அவசரமா? ஆமா சாமி. எந்திரி. மேகத்தோடு எந்திரிக்க மாட்டேங்குது. எந்திரிச்சா வந்தேங்கம்மா. வயசாகி போச்சுங்க. தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு வந்தீங்க? எந்திரி சாமி. ஏமா மருந்து பார்த்துக்கிட்டேன். ரொம்ப அவசரமா? நாளைக்கு மேகத்தோடு கரும்பு காட்டுல எறும்பு மேய்ச்சிட்டு இருப்பேன். ஒரு வயல்ல கரும்பு நடாம இருக்குது. நீ வந்தீங்கன்னா கரும்பு அப்படின்னா அங்க வந்து பாரு எப்படி இருக்குது. கரும்பு மட்டும் உள்ள தள்ளி பாரு. அப்படியே நல்ல 3 பழம் வேண்டுது. சாட்டி கொடுக்குறாரு. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் பாடி நீங்க தெரிஞ்சு படுத்தா நம்ம பேர் தெரிஞ்சு படுத்தி எவ்வளவு நாளா இதோ ஆரியமாலா மக்களை உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் தாராட்டு வாடி எழுப்ப வேண்டும். ஆகையினாலே அடியே அறிறாரோ படுத்துக்கிட்டு தூங்குது. இந்த காவல் பார்க்க லட்சணமா? யாரும் தோலை தட்டி எழுப்பினமா இருந்துச்சு. யாரு நினைக்கிறேன்? தேவகுமாரன் வந்து சிறையிட பாண்டிட்டு இருந்ததல்லவா? ஆமா, அதை நினைத்துக் கொண்டு உறங்கி கொண்டிருந்தேனா? இனிமே கனவாக வந்திருக்குமோ? அதே நான் பழைய ஞாபகம். தேவகுமாரன் திரியெடுப்பான் ஜாதகர் சொன்னார்ல. அதே பின்னாடி என்ன? பின்னாடி குண்டி. பின்னாடி யாரும் நிற்பது போல இருக்கிறது. இல்லையே இந்த பக்கம் வர முடியல. நம்மளால தெரியுமா? இது என்னன்னு கேட்கிறீங்களா? தேவதைக்கு ஒரு தேதி கஞ்சாச்சி ஜோதி தாமரைக்கு எப்படி உள்ளே வந்தாய்? இரவில் வந்த திருடா, நீ யாருடா? கட்டுக்காவலை மீறி உள்ளே வந்திருக்கிறாய். நீ சாமானியமானவனா இருக்க முடியாது. எப்படி வந்தா, எதுக்கு வந்தா, யாரு கேட்டு வந்தா, என்ன கேட்டா, அம்மா கேட்டா, தங்கை கேட்டா, போய்க்கு நான் சொல்லுவேன். நீ கட்டி யார் என்று கேட்க அல்லவா? அடி இரவில் வந்தது நான் தாண்டி, பகலில் வந்தது நான் தாண்டி. அப்படியா?
ஒரு காவலை மீறி வந்தார்கள் வாடி ஆமா பின்னாடி நாட்டை வெட்டி விட என்னது கருப்புடியான் செவப்புடியான் சிட்டு பரவாது செவப்புடியான் கவலையே காகம் பரவாது கருப்புடியான் கவலை அத்தனை கட்டி கவலை மீறி எப்படி வந்த வந்தியா இல்ல வந்தியா வந்தா என்னை பார்த்துக்க வேண்டியதானே சரி ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார் பாலா இப்பொழுதுதான் என்னை பார்க்கிறாய் இதற்கு முன்பாக நான் எப்படி வந்தேன் என்று தெரியுமா சீக்கிரமாக சொல் நம்ம இல்லாக வந்த வேண்டிய அதிகமாலாம் வந்து மடியில் வந்து நல்ல வேடிக்கையாக இருக்குதடி நான் விளையாடுவதற்கென்று நம்ம அரவணை நந்தோளத்தில் எத்தனை வகையான மான்கள் இருக்கிறது பட்டியல் ஒன்றை பிடித்துத்தான் நான் விளையாடுகிறேன் தவிர இவனோட வேடி சொல்லடி அவனிடம் இந்த நாளைக்குள்ளதான் இருக்கிற ஒரு நாளாவது மடியில் படுக்க விட்டீங்களா அந்த நாள் வந்து ஏய், நான் தான் இல்லை என்று சொல்கிறேன் அதற்கு முன்பாக எப்படி வந்து இருந்து தெரியுமா நான் கோயிலாக வந்த வேண்டிய அதிகமாலாம் துணியா வந்தாராமல்ல ஐயா துணியா வந்து குட்டி தூக்கிட்டு கூப்பிடுறது நீ வேற அப்ப அதெல்லாம் நம்ப முடியாது அதற்கு பிறகு எப்படி வந்து நின்று தெரியுமா நான் பச்சை கிளிக்காய் என்னடி விளையாடுகிறார் முத்துமாலை பரிசாக கொடுத்தானா ஏய் பச்சைக்கிளி வேடத்தில் வந்து முத்துமாலை பரிசாக கொடுத்தா சொல்கிறானே வைத்தியக்காரன் ஏடி இதை போன்ற எத்தனை ஆயிரம் முத்துமாலைகள் பெட்டகத்தில் இருக்கிறது அவ்வளவு பொய் என்று அவனுக்கு சொல்லடி அதெல்லாம் எனக்கு தெரியும் இது உங்க காலத்துல இல்ல அங்க எப்படி ஏய் அது என்ன சொல்லடி அறிவுறுத்தவனை போய் அப்படி என்றால் எதுவும் போயிருக்கிறார் அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் அந்த காலத்தில் என்ன செய்தேன் என்று தெரியுமா கல்யாண பெண் என்றுமே ஆதிக்கமாலா கல்யாண பெண் என்றுமே ஆதிக்கமாலா உனக்கு கைவளைகள் போட்டேனாகி ஆதிக்கமாலா கைவளைகள் போட்டேனாகி ஆதிக்கமாலா கைவளைகள் இருக்கிறேன் பாரம்மா கைவளை போட்டாயா ஏய் இந்த சண்டாளன் நிமித்த வலையில் எனக்கு தேவையில்லை இதை கலட்டி அவன் முகத்தில் விட்டேன் கோமாச்சி வை இது விரிச்சு நான் கழிச்சு அவட்டடி ஐயோ அம்மா என்னடி கலட்ட முடியவில்லையே சொல்றேன் நாள் சொல்றாரு புதுசா போட்டா கொஞ்சம் குழந்தை அறுத்து விட்டு இன்னும் என்ன செய்தாலும் ஆளா அதற்கு முன்பாக உன்னை முதல் முதலாக பார்ப்பதற்கு எப்படி வந்து தெரியுமா என்னை மீனாய் கொண்டு கண்ணே நாமோ 7 திரை கட்டி குளித்துக் கொண்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது கெண்டை மீனா வந்து எண்ணத்தை எதிர்பார்த்தா நாங்கெல்லாம் ஆண்வாடியாகாதுன்னு பாவாடை இல்லாம குடிச்சுக்கிட்டு அந்த ஆரியப்பன் ராஜா மெகராஜா பின்னாடி போனது எந்த பெண் கெட்டவர் உருவத்தை குண்டியா கிடைச்சது நீதானே ரொம்ப முக்கியம் சுண்டு வரல அதை விட ரொம்ப முக்கியம் எதை பார்த்தா நான் மச்சத்தை பார்த்தேனம்மா ஆமா மச்சம் எங்க இருக்கிறதா எங்க இருக்கிறது என்றால் அங்கே வலது போடுறோம் இளவரசியின் நடிகள் வலதுபுறம் நடிகள் நாகப்பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு மச்சம் இருக்கிறதா இல்லை எங்க பார்த்து சொல்லுவோம் அறிவிக்க
ஆமா, ஆம்பளை நிறைய இருக்கிறாங்க. அம்மா ஒண்ணு செய்யுங்க, நேரா அரண்மனைக்கு போங்க. அப்பா உட்கார நாற்காலி இவ்வளவு உயரமா இருக்குது. அந்த நாற்காலி மேல பாரு, ஒத்த காலத்துக்கு அப்படி பாரு, மச்ச மண்ணு இல்லாம இருக்குது. அப்பமா அப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிற மாப்பிள்ள. அம்மா அங்க போய் பார்த்துட்டு சின்ன பொண்ணு நான் இங்க போய் ஏமாத்தத்தை வந்து மாறி நேற்று கூட பெருசா இருக்கு. எனக்கு ஏற்கனவே மந்திரிக்கணும். இங்க வந்து இல்ல எனக்கு ஏற்கனவே கோயில போய் வேப்பலம் மந்திரிச்சு வந்தேன். எல்லாம் நினைப்பின்றி நீங்க நாளைக்கு வந்து பாரு. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல. ஜீவா பாக்கணுமா? ஏய் என்னமா ஒரு மாதிரியா நடவட்டையா ஒரு பாவடையா இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆனா இருக்கான்னு மச்சான் எப்படி தெரியுமா? இருக்குதுன்னா இப்படி, இல்லைன்னா இப்படி. இருக்குதா? நான் ஆதாரி முட்டேன், உரங்கட்ட முட்டேன், உரங்கன் முட்டேன், பெரிய எடுத்த முட்டேன். ஆண்வாடு ஆகாது, ஆண்வாடு ஆகாது. நாளைக்கு வந்து என் தங்கச்சி பைப்ல கொண்டு பானை போட்டு பக்கத்து விட்டு ஆம்பளை பேசிட்டு இருக்கிறான். ஆமா, அவங்க தான் உள்ள போயிட்டு. அம்மா மச்சத்தை பார்த்தவரே யாராலும் மச்ச வரைக்கும் போய் வேலை மிச்சம் வைப்பாரு. அதற்கு பிறகு என்ன செய்தல் என்று தெரியுமா? விடிந்தால் உனக்கு 16 வயது முடிக்கப் போகின்ற காரணத்தினால் நான் இது நெக்லஸ், இது நெக்லஸ். இது மாரியம்மனுடைய மஞ்சக்கை. நீ கட்டியா மாந்திரிய சொல்ல வேண்டுமா? அதிக முன்னே குமரிதானி முன்னே குமரிதானி அங்கே முன்னே ஏண்டி என் அழைப்பிலே அதாவது நுழைந்து இவன் தாலி கட்டி இருக்கிறான் என்றால் சாமானியமானவனாக இருக்க முடியாது. இவன் தாயார் தந்தையார் என்பதை கூற சொல்லடி. ஐயா, மானா வந்து வீணா வந்து மயிலா வந்து மஞ்சத்தை பார்த்து தொச்சத்தை பார்த்து தாலி கட்டி வளைய போட்டு இத்தனை வேலை செஞ்சிருக்கிறியா? உங்க அம்மா அப்பா பேர் என்னையா? என்னுடைய தந்தை பெயர் சிவபெருமான், என்னுடைய தாயின் பெயர் அன்னகாமாட்சி, என்னுடைய பெயர் ஆத்தமராயன். வேற என்ன வேண்டும்? என்னுடைய தந்தையின் பெயர் சிவபெருமான், என் தாயின் பெயர் அன்னகாமாட்சி. காமாட்சின்னா கருப்புண்டு. அந்த ஒத்த மலை மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த காமாட்சினா உண்மையிலே இவன் அந்த பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிறந்தவனாக இருந்தார். அந்த பராசக்தி ஆசிரியராக என் காதுகளுக்கு கேட்கும்படி கூறட்டும். அப்படி நம்புகிறேன். ஊருக்குள்ள நிறைய பசங்க காமாட்சி மகன் இந்த 6 ரோட்டு வண்டிகள் சுற்றுறாங்க. உத்துருமா? ஆகையினாலே தாயே அன்னகாமாட்சி அம்மா எத்தனையோ வார்த்தை எடுத்துரைத்தும் இன்னும் இந்த மாலையாகப்பட்டவர்கள் அப்பாமல் இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய அசரை வாக்கின் மூலம் இவர்கள் செவியில் உரைக்கும்படி எடுத்துரைக்க வேண்டும். தாயே என்ன ஆரியமாளா காப்பாளையம் மனதவன் தான் அவனே மனமாக ஏற்றுக்கொள்வார். அம்மா தாயே காமாட்சி, ஆரியமலா காத்தவராணி மணந்து கொண்டால் நாங்கள் தோழி பெண்கள் 20 இருக்கிறோம். என்ன செய்வது? ஃபர்ஸ்ட் ஒரு குருநாதர் யுவனவளையம், பிறகு குழந்தையூர் ராமசாமி. 2 பேருமே வேண்டாம், வயிறு முட்டிக்கும். குமாரமும் நாகமுத்து 2 பேரும் சும்மா தானே உள்ள இருக்கிறா. வருஷமா மாட்டிட்டே எனக்கு பெருமாள்.
உங்களை பார்த்து வாழலாம்னு இருக்கிறேன். அப்படியா? நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வீங்களாட்டு பண்ணி. ஆ, இங்க பாரு. ஆ. என்ன நீங்க 2 பேரும்? நாங்க 2 பேரும் புதுசா இப்ப கல்லூரி. ஆ. யாரு கட்டிக்க போறீங்க? பொம்பளைய நம்பினாங்க. ஏன் சாமி? நானே உங்களை பார்த்து வாழ்க்கையை கத்துக்கலான் இருந்தேன். லாஸ்ட் இதை காமிக்கிறீங்களே சாமி, எப்படிமா? அது அப்படித்தான் இருக்கு. ஆ. காமிக்கிறது மட்டும்தான் அப்படி. அப்படிதானா? அப்புறம் இருக்க பாரு வாழ்க்கை எப்படி இருக்கு. சரி. அதனால பொம்பளைய நம்பினவனே பொறிகளை தின்னவனேன்னு ஆகி போட்டு நம்ம குழப்பம். ஆஹா. காத்திருந்த மூட்டாட்டி நேற்று வந்து கூட்டி போன மாதிரி ஆ. இந்த கருவாயும் பாரு தூக்கி தூக்கி கூட்டிட்டு போயிட்டியா. அதான் அதான். அதனால என்னை போல இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆ. பொறுத்தாலும் அகம்பிள்ளையே பொறுக்க கூடாது. ஐயா பொறுத்து விட்டா பொம்பளையே நினைக்க கூடாது. காட்சி சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? அதான் இங்கிருந்து கொண்டிருந்தால் ஆபத்து. இந்த நேரம் காவலர்கள் நம்மை துரத்தி வந்து கொண்டிருப்பார்கள். சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். ஆகையினால் நாட்டார்கள் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். புறப்பட போகலாம். ஆரியமாலா, அதான் இதான் கோமதலை பாருயா. உண்மையம்மா. இந்த இடத்துக்கு என்ன தான் சிறப்பு? சிறப்பு என்னவென்றால் விடத்திற்கு என்னாலும் முன்னால மட்டுமே வர இயலும். வேறொருவராலும் இங்கே வர முடியாது அம்மா. அப்படியா? ஆமா. சரி. உன்னுடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்று அதிவேகமாக பார்த்துவிட்டு வருகின்றேன். சரியத்தான். பத்திரமாக இந்த பாறையில் இருக்க வேண்டும். அப்படியே இருக்கிறேன். கண்டேன்.